வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கோடம்பாக்கத்தில் ஜனனி ஜாலியில் இருந்து வந்த ஜனனி குலசீலன் அவர்களுக்கு கோடம்பாக்கம் பொதுவாக சினிமா வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பெயர் வைக்கும். இப்போ தலைவர் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு ஒரு பெயர் வந்து கோடம்பாக்கம் மக்கள் எப்படி வைத்தார்களோ அது போல வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ரீதியா பேர் இருக்கும். ஜனனி அவர்களுக்கு வந்து சமீபத்தில் ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும். அது எல்லாருக்குமே கிடைக்காது. நான் வந்து பிக் பாஸ் டைம்ல வந்து அவங்கள ஸ்ரீதேவி, அடுத்த ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு பேர் ஒன்று கோடம்பாக்கத்தில் இருந்துச்சு. அந்த பேர் இப்போ ஜனனி அவர்களுக்கு போயிருக்கு. அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஜனனி அவர்களை பற்றி ஒரு இடத்துல சொன்ன ஒரு விடயம், சரிங்களா? அடுத்தது வந்து மணி அவர்கள் மக்களுக்கு வந்து மக்களோட கேள்விகளுக்கு அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது ஜாழ்ப்பாணம் மட்டுமில்ல, ஜாழ்ப்பாணம் தமிழ்நாடு, அப்புறம் தமிழர்கள் மத்தியில் வந்து ஒரு விடயம் ஒன்றைக்கு, சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, முள்ளு மேல சேலை விழுந்ததுனாலோ அல்லது சேலை மேல முள்ளு விழுந்தது அப்படின்னாலோ அந்த சேலைக்கு தான் நட்டமுப்பா அப்படின்ற மாதிரி. அதாவது மானம் அப்படின்றதே பெண்களுக்கு மட்டும்தான். அதாவது பொதுவாக வந்து இந்த உலகம் அதில் ஒரு 50% பேரை வந்து சொல்லலாம் நம்மளுடைய தமிழ் மக்களில். அதில் வந்து ஜாழ்ப்பாணம் தமிழ்நாடு எல்லாமே வந்து வரும். அப்போ அதில் வந்து பெண்கள் வந்து அந்த ஆடைகளோ அல்லது மேக்கப்போ இல்லை ஒரு முக்கியமாக ரீல்ஸ் வீடியோக்கள் நடனங்களோ அதை வந்து இப்போ டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் பண்ணைக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த கருத்துக்களை வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ அதற்கு வந்து ஒரு பதில் ஒன்று எப்படின்னா, முள்ளு மேலே சேலை விழுந்தா அல்லது சேலை மேலே முள்ளு விழுந்தா சேலை கிளியும். சரி, அப்போ வந்து முள்ளு மேலே வேட்டி விழுந்தா இல்லை வேட்டி மேலே முள்ளு விழுந்தா அந்த வேட்டி கிளியாதா? ஸோ அதை பற்றி என்ன கருத்து அப்படின்றத வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நாளாக என்னோட மனசில் ஒரு பாதிப்பாக இருந்துச்சு. ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு அப்படின்னு. அது என்ன, இப்போ ஒரு பெரிய நபர்களை வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கல்ல. அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேச்சு வர காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சகோதரி அவர்கள் வந்து 2 சகோதரிகள், ஒருத்தங்க வந்து சமீபத்தில் நடந்த ஒரு அழகி போட்டிக்கு போயிருக்காங்க. அப்போ அது வீடியோக்கள் வந்து எடுத்து போடப்பட்டிருக்கு. அதில் கமெண்ட் செக்ஷனில் சில பேர். அப்புறம் இன்னொரு சகோதரி டிக்டாக்ல ஒரு பாடல், நம்ம ரித்திகா சிங் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த இறுதி சுற்றில் நடித்தாங்கல்ல, அவங்க வந்து டல்கர் சல்மான் அவரோட ஒரு பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க. அந்த பாடலுக்கு இவங்க ரீல் போட்டு ஆடினதுக்கு அந்த கமெண்ட் செக்ஷன். அப்போ அவங்க வந்து எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. வழக்கமாக சீசன் 6 டைம்ல இருந்து அவங்க எங்க கூட பேசுகிறவங்க சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இந்த உலகம் என்ன ப்ரோ இந்த உலகம் அப்படின்ற மாதிரி. சரி, அந்த இதையும் வந்து நம்ம பேசிடுவோம், சரிங்களா? ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜனனி அவர்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நம்ம படத்தில் இருந்தால் அது ஏதோ ஒரு ரீதியில் படத்துக்கு ஒரு லாபம், வெற்றியை தரும், இவங்க வந்து ஒரு வெற்றிக்குரிய ஒரு நபர் அப்படின்னு ஒரு பார்வை வந்து தயாரிப்பாளர்கள் மத்தியில், டைரக்டர்ஸ் மத்தியில், ஒரு சினிமா டீம் மத்தியில் அல்லது மக்கள் மத்தியில் அந்த ஒரு அப்படி ஒரு விடயம் போகிறது அப்படி என்பது ரொம்ப அரிது. எல்லாருக்குமே கிடைக்காது, 1000ல் ஒருத்தங்களுக்கு தான் கிடைக்கும், சரிங்களா? அது வந்து ஜனனி மேம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. கோடம்பாக்கத்தில் ஜனனி அவர்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, லக்கி சாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க, அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி தான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி அவர்களுக்கு அவங்க பண்ண விளம்பரங்கள் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை சென்றடைஞ்சிருக்கு. அதனால பல பேர் அவங்க இப்போ ஒரு மொபைலுக்கு பண்ணியிருந்தாங்க, அதற்கு முன்னாடி வேற சேலைகளுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் பல பேர். இப்போ அவங்க போடுற ஒரு மேக்கப் வீடியோக்குமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு அவங்க டீட்டெயில் போட்டிருப்பாங்க. அதாக இருக்கட்டும், கேமரா எடுத்தவங்க அவங்களா இருக்கட்டும்,
ஸோ ஜனனி அவர்களை ஒருத்தங்க ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா இல்லை ஒரு மேக்கப் போட்டாங்கன்னா இல்லை ஜனனி அவர்கள் ஒரு பொருளை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க ஒரு விடயத்தை பேசுகிறாங்க அப்படின்னாலே அது பல மடங்கு லாபம் போயிருக்கு. சம்மந்தப்பட்ட சில நபர்களோடைய பேசியிருந்தேன் சரிங்களா. இந்த வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் பல பேர் எங்கிட்ட வந்தாங்க, லாபம் நல்லா இருக்கு வருது அப்படின்ற மாதிரி. சினிமாலயம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கூட அவங்க நடித்தாங்க லியோ. அதுக்கப்புறம் கைவசம் இப்போ 6-7 படங்கள் இருக்கு, மொழி தாண்டி நடிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த மாத இறுதியில் ட்ரெயின் வர இருக்கு ஹோப்ஃபுல்லி. ஸோ இப்படி சினிமாலையும் ஜனனி அப்படின்னா ஓகே, அந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படத்துக்கு லாபம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று. இது எல்லாருக்குமே கிடைக்காது. பல பேர் இப்படி ஒரு டைட்டில் மக்களிடம் எடுக்கணும், டைரக்டர் தயாரிப்பாளரோட பார்வை இப்படி வரணும்னு வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. அது ஜனனி அவர்களுக்கு வந்து அது கிடைச்சதுக்கு காரணம் எண்ணம் போல வாழ்க்கை தான். 140 பேர் தமிழ் பிக் பாஸில் இது வரைக்கும் 7 சீசனில் போயிருக்காங்க. ஆனால் ஜனனி அவர்களுக்கு மட்டும்தான் சினிமாவே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது. அந்த பிக் பாஸ் முடிய முதலே சினிமாக்குள்ளே போனது அப்படின்னா ஜனனி அவர்கள் தான். இப்படி ஜனனி அவர்கள் பல விடயங்கள்ல அதிசயம். நான் பிக் பாஸ் 6 தமிழில் ஒரு விடயம் சொல்வேன், அன்று ரஜினி இன்று ஜனனி அப்படின்னு. அது பல விடயங்கள் அது அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு போகுது. ஸோ இது இன்று நடந்த விடயம் ஜனனி அவர்கள் பற்றி அப்டேட். அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தலைவி அவர்கள் பற்றி சொன்னது என்ன அப்படின்னா, சினிமாவை இந்த வயசில் நல்லா புரிஞ்சிருக்காங்க. நான் கதாநாயகியாகத்தான் நடிக்கணும், நான் ஹீரோயினாகத்தான் நடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த கதையில் ஒரு முக்கியமாக நான் நடிச்சாகணும், என்னோட நடிப்பை நான் வெளிப்படுத்தணும், அதுக்கப்புறம் கதாநாயகி சான்ஸ் என்னை தேடி வரும் அப்படின்னு அந்த ஒரு கொள்கையில் அவங்க இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வெறித்தனம் ஒரு முன்னுக்கு வரணும், நல்லா வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனம் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வனே வந்து இப்போ ரீசெண்டாக விஜய் டிவியில் ஒரு இதுக்கு போயிருந்தாங்க, குக் வித் கோமாளி. இதில் அங்கே பிரேக் டைமில் சில நண்பர்கள் அவங்க கூட பேசக்குள்ள இப்போ இந்த பிக் பாஸ் டாபிக் வரைக்குள்ள ஜனனி அவர்களை பற்றியும் வந்து டாக் வந்து போயிருக்கு. அதை பற்றி அந்த படம் வெளிவரைக்குள்ள அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசுவோம் சரிங்களா. ஸோ இப்படி ஜனனி அவர்கள் கலக்கி கொண்டிருக்காங்க தமிழ் சினிமாவில் சரிங்களா. விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அடுத்த சிவாஜி அப்படின்னு சொல்றாங்க. அவரே ஜனனி அவர்களோட அந்த நடிப்பு அந்த வரித்தனத்தை பாராட்டுறாருன்னா தலைவி அவர்கள் வேற லெவல் சரிங்களா. அவங்களுடைய டெடிகேஷன் லெவல் வேற லெவல். ஓகே, இது வந்து ஜனனி அவர்கள் பற்றிய விடயம். அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 20ஆம் தேதி மெல்போர்னில் ஒரு விழா நடக்குது. அங்கே அவர் வந்து சீஃப் கெஸ்டாக போகிறாங்க. அதற்காக வந்து பல பேர் வந்து இப்போ இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருப்பவர்களாக இருக்கட்டும், இப்போ இந்தியாவில் வேறு மாநிலங்களில் இருப்பவர்களாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட நம்ம அவரை பற்றி அப்டேட் கொடுக்குறோம். பல பேர் கேட்டது வந்து எப்படி இந்த விழாக்கு போகிறது அப்படின்னு, எப்படி இந்த டிக்கெட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ மணி மாஸ்டர் அவர்களை இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு முதல் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்டோரியில் போட்டிருக்காரு. ஸோ போக விருப்பம் இருப்பவர்கள் பாருங்கள், இதை பற்றி பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக ஜூலை 20 ஒரு தரமான சம்பவம் வந்து இருக்கு சரிங்களா. ஓகே, இது மணி அவர்கள் தொடர்பான அப்டேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் முக்கியமான ஒரு மேட்டர் ஒன்று. பொதுவாக வந்து பெண்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு முகத்தை காமித்த ஒரு வீடியோவை போட்டாலும் இல்லை அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய திறமைகள், நடனம், நடிப்பு, இல்லை ரீல் வீடியோக்கள் பண்ணுறது, இல்லை நாடகங்கள் நடிப்பது, யூடியூப்பாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை அழகு போட்டிகள்லாம் இவங்க கலந்து கொள்ளக்குள்ள வேற யாராவது வீடியோ எடுத்து போட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல, எடுத்து போட்டு அதை வந்து யூடியூப்பில் போட்டால் காமெண்ட் செக்ஷனில் இதான் தமிழ் கலாச்சாரம், இதான் பண்பாடு, இங்கே பாரு ஆடைய மானம் போகுது, வீட்டு மானம் போயிருக்கும், வீட்டில் கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அந்த கொமெண்ட் தவறாமல் இருக்கும். இது முக்கியமா, இது நாட்டுக்கு முக்கியமா அப்படின்ற மாதிரி கொமெண்ட். முக்கியமாக பெண்கள் அழகு போட்டிகளில் கலந்துக்கிட்டா அழகு போட்டிகளில் போடுற ஆடைகள், மேக்கப், அதுக்கு இந்த கொமெண்ட் எல்லாம் வரும். அதே மாதிரி ரீலில் நடனங்கள் ஆடினா இப்படியான பாட்டுக்கு டான்ஸ் ஆடணுமா, இப்படியான ஆடைகள் போடணுமா அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா. அப்போ ஒரு 2 சகோதரிகள் ஒரு சகோதரி அழகு போட்டியில் கலந்து கொண்டிருக்காங்க. அப்போ அதில் அவங்களுடைய ஆடையை பற்றி, அவங்களுடைய மேக்கப்பை பற்றி வைரறிகிற கூட்டம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. அடுத்தது வந்து ரீல் வீடியோவில் ஒரு பாட்டுக்கு அவங்க நடனம் ஆடைக்குள்ள ஏன் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு ஆடணுமா, நீ வந்து ஜாலியில் தான் பிறந்தியா
நீ வந்து தமிழ் குடும்பமா, உங்க வீட்டை யாரும் கேட்க மாட்டாங்களா, மானம் போகாதா அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ என்னோட கேள்வி வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு தான் சில வீடியோக்கள் பார்த்தேன், அதே யாழ்ப்பாணம் தான். சரிங்களா? அதில் வந்து இந்த ஆணழகன் போட்டி அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. அதில் நம்மளுடைய ஆண்மகன்கள் வந்து போட்டிருந்த ஆடைகள், சரிங்களா, ஒரு பெண் அழகு போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்க போடுற ஆடைகளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர், மானம் போகுது, உங்கள் விட்டு மானம் போகாதா அப்படின்னு. அப்போ ஆண்கள் வந்து அப்படியே ஆணழகன் போட்டியில் என்ன மாதிரியான ஆடைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படி என்பது தெரியும். நான் தவறுன்னு நான் சொல்லலம்மா. சரிங்களா? சில மக்களோட பார்வையை நான் கேள்வி கேட்குறேன். சரிங்களா? அப்போ ஆண்கள் அப்படி இருக்கக்குள்ள ஆண்களோட மானம் போகாதா, அவங்களுடைய குடும்பத்தோட மானம் வந்து போகாதா, என்ன இது உன் மகன் இப்படி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்களா? அப்போ ஒரு பொண்ணு ஒரு அழகு போட்டியில் அவங்க விரும்பின ஒரு ஆடையை போட்டு அந்த போட்டியில் வெற்றி பெறதற்கு, இல்லை அவங்களுடைய ஃபேஷனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு, அவங்க விரும்பின வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு விடயத்தை பண்ணினா, அதுக்கு வந்து ஒரு டிகிரேட் பண்ணுற மாதிரி இப்படி கமெண்ட் பண்ண ஒரு கூட்டம், மானத்தை வச்சு, அப்புறம் பண்பாடு கலாச்சாரம் அப்படின்றத வச்சு. அப்போ அதே இது ஆண் வந்து அதே மாதிரி ஆண் அழகு போட்டியில் வந்து அதை விட ஆடை கம்மியாக போட்டா அதுக்கு வந்து ஏன் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல? அங்கே வந்து சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட். இது ஏன் இந்த வேறுபாடு? அடுத்தது பெண்கள் வந்து பெண்கள் வந்து அவங்க விரும்பின வாழ்க்கை வாழ்றது, அவங்களுக்கு பிடிச்ச மேக்கப் போடுறது, அவங்களுக்கு பிடிச்ச ஆடைகள் போட்டால் அதை குறை சொல்ல ஒரு கூட்டம். பல பேர் வந்து ஆண்கள் வந்து ஷேட்லெஸ்ஸா, அப்புறம் இந்த நிறைய விடயங்கள் அவங்களோட ட்ரெஸ் அதுவும் வந்து பார்க்க நல்லா இருக்காது, ஆனால் அதை குறை சொல்ல மாட்டாங்க. ஏன் இந்த வேறுபாடு? பெண்ணுக்கு மட்டும்தான் மானம் இருக்கா, ஆணுக்கு இல்லையா? சரிங்களா? இது வந்து என்னோட கருத்து இல்லை. நான் இந்த ஆணழகன் போட்டி அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. சரியா? நான் வந்து இந்த நான் கலையாக பார்க்குறேன், அதை ரசிக்கிறேன். அப்படி பல பெண்கள் முன்னுக்கு வரணும், அது பல அழகிகள், பல நடிகைகள், பல கலைஞர்கள் உருவாகணும் என்றது என்னோட விருப்பம். அதுக்கு நான் வந்து ஒரு ஏணியாக தான் நான் இருப்பேன். சரிங்களா? பட் என்னோட இந்த நான் பேச இந்த ஆணழகன் போட்டி அப்புறம் இந்த ஆண்கள் விடியம் அதை எடுக்க காரணம் என்னன்னா, இந்த தத்துவம் தான். சேலை முள்ளு மேலே விழுந்தாலோ அல்லது சேலை மேலே முள்ளு விழுந்தாலோ சேலை கிளியும், சேலைக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்கிற கூட்டம் அதே தானே வேட்டிக்கு நடக்கும். வேட்டியும் கிளியும் இல்லை. அப்போ பொண்ணுக்கு ஒரு நியாயம், ஒரு ஆணுக்கு ஒரு நியாயமா? சரிங்களா மக்களே? நான் வந்து நம்மளுடைய சகோதரிகள், நம்ம சேனல் பார்ப்பவர்களோட என்னோட மனசில் இருக்கிறத நான் வந்து பேசுகிறது வழக்கம். அதில் ஒரு 100 பேர் பார்த்தாலும் அதில் 5 பேர் சிந்திப்பாங்கல்ல. ஸோ அதுக்காகத்தான். அதே நேரத்தில் பல இளைய தலைமுறைக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குமில்ல. ஸோ அதுக்காகத்தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரிகள், அந்த சகோதரிகிட்டே நான் இதைத்தான் சொன்னேன், இந்த உலகம் வந்து நிறைய பேசும். பல பேர் வைத்தறிச்சல்ல, ஜனனி மேம் அவர்கள் கூட வீடியோ போடக்குள்ள, அவங்க ஃபுட் ரிவ்யூ போடக்குள்ள கூட நிறைய பேர் வயிறு எரிஞ்சானுங்க. இது 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 என்ன அவங்களே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க 2023 அவங்க கூட பேசக்குள்ள. சரிங்களா? ஸோ ஆனால் இன்னைக்கு அவங்க டாப்பில் இருக்காங்க, வயிறு எரிஞ்சவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏதோ சொல்லுவாங்கள்ல 12 மணிக்கு வெளியில் போனால் ஏதோ குறைச்சி கொண்டு இருக்கு, அதே மாதிரி குறைச்சிக்கொண்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக சகோதரிகள், தோழிகள், பெண்களுக்கு சொல்கிறது, உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டம், உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எது, உங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு. நீங்கள் விரும்பினதை பண்ணாதான் உங்களுடைய அந்த மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறப்பிலேயே சில பேருக்கு கடவுள் வந்து இயற்கையான திறமைகளை கொடுத்துருப்பாரு. அந்த திறமைகள் ஆசைகளாக இருக்கும், வெளியில் கொண்டாங்க. சரிங்களா? இந்த உலகம் எது பண்ணாலும் குறை தான் சொல்லும். அதில் பல பேர் நாங்கள் இப்படி பண்ணலையே, எங்களுடைய காலத்தில் இது இல்லையே, அந்த வைத்தறிச்சல் வன்மம் தான். கண்டுக்காதீங்க. சரிங்களா? பேசுகிறவன் பேசிட்டு போகட்டும். நீங்கள் முன்னுக்கு போகிறதுக்கு நீங்கள் விரும்பின துறையில் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்க. சரிங்களா? பல பேர் வந்து சினிமாக்குள்ளே போகணும், தமிழ் சினிமாக்குள்ளே போகணும், நிறைய சகோதரிகளோட பேசியிருந்தேன், தங்கச்சிமாரோட பேசியிருந்தேன்.
அக்காமார் பல பேருக்கு அந்த கதை எழுத திறமைகள் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுடைய முயற்சிகளை உங்களோட கையிலேயே வந்து நிறைய ஃபோன் இருக்கு. அதில் டிக்டாக் வந்து இந்தியாவில் இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ரீல்ஸில் உங்களுடைய திறமைகளை வந்து கொண்டு வாங்க. அது பல பேர் பார்க்க கண்டிப்பாக பல தயாரிப்பாளர்கள், டைரக்டர்ஸ் கண்ணில் படும். அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க. ஜனனி அவர்களுக்கு எப்படி கால் போச்சு, ஒரு நாள் உங்களுக்கும் கால் போகும். சரிங்களா? விரும்பின நடனத்தை பண்ணுங்க, விரும்பின ஆடைகளை போடுங்க, அழகு போட்டிகளை கலந்து கொள்ளுங்க. இந்த கத்துற கூட்டத்தோட கத்தல்களை, சத்தங்களை கேட்காதீங்க. அதுக்கு பதில் அவங்களோட மைண்டை வந்து நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. கதறல்கள் ஒவ்வொரு கல்வி சிக்கலையும் படிக்கட்டுகளாக மாத்துங்க. சரிங்களா? இது வந்து அந்த சகோதரிக்கு மட்டுமில்லை, அந்த சகோதரியை போல பல சகோதரிகள் பயந்து கொண்டிருப்பாங்க. நான் இப்படி பண்ணால் என்ன கமெண்ட் வரும், என்ன சொல்லுவாங்க, என்ன வீட்டில் இப்போ என்ன வச்சு வீட்டில் வந்து என்னத்தை சொல்லுவாங்க அப்படின்னு. நீங்கள் நாளைக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களை தான் குறை சொல்லுவாங்க. எவனும் உங்களுக்கு உதவிக்கு வர மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சரிங்களா? விரும்பினதை பண்ணுங்க, முன்னுக்கு வாங்க, நல்லா இருங்க. சரிங்களா? எதையுமே காதில் எடுத்துக்காதீங்க. மக்களை, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.